நீ குடிக்கிறது வீட்டுக்கு தெரியாது, என்ன மட்டும் கோத்து விட்டுருனா. என்ன இது 200 ரூபா தரா? கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? போ வாங்கினா போ. ஆமா, நான் வாட்டர் கிளாஸ்ல வாங்கி வைக்கிறேன்டா, போடா. வாட்டர் கிளாஸ் எனக்கு 5 பீர் வேணும். டேய் போடு, முறை கட்டி போட. ஆபீஸ்ல இருக்குது, ஆபீஸ்ல டென்ஷன் வேற பண்ணி விட்டானுங்க, அப்படியே மறந்துடுவேன். சொர்க்கத்தை பாப்போம் மாமா. ஆபீஸ்ல டென்ஷன் பண்றதா செய்வாங்க, ஃப்ரீயா வேலை பாரு. இந்த பாத்தியா ரோட்ல காந்தத்தை அப்படி சிரிக்கிறாரு, அது மாதிரி நான் எப்பவுமே. இங்கே செல்லும் இந்த பாதை பைத்தியம் நினைப்பாங்க அப்படியே சிரிச்சுனே இருந்தா. யார் நினைக்கிறது? உலகம் நினைக்கிறா. ரோட்ல பாருங்க சிரிக்காத. போ பட்னாய் நான் ஓடு. என்ன நீ 200 ரூபா குடுத்துட்டு போனா எப்படி போக முடியும்? அவ்வளவுதான் இருக்குது. அப்ப கமிஷன் கொடு. வாங்கிட்டு வரல கமிஷன். அதான் கட்டிங் கொடுக்குறேன். அப்புறம்னா கட்டிங்லாம் எனக்கு பத்தாது. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமா? பையனை போன ஜிபேல போட்டு விடுறேன், நீ போய் வாங்கிட்டு வந்துரு. நம்ப முடியாது. நீ வீட்டுல ஏமாத்திட்டு வந்துருவ, வந்து மலாந்துன்னு இருப்ப. இப்போ என்ன நான் என்னடா பண்றது? வந்துட்டு இந்த மாதிரி டென்ஷனா இருந்தது. வண்டி வர டியூ கட்டணும்ல இன்னைக்கு. டியூ கட்டணும். நீ கட்டணும். இந்த டியூ கட்டறதுக்கு இந்த அமௌண்ட் வச்சு நீ இல்லடா, வீட்டுல குத்துறேன், அத்தைகிட்ட குத்துறேன். அது கட்டணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தவன் அப்படியே நம்பின்னு இருக்கான், கொடுப்பான், நம்ம டியூ கட்டுவோம். உன்னையும் வீட்டுல நம்பின்னு இருக்கிறாங்க பத்தியா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என்ன மட்டும் ஏன் நம்ப மாட்டாங்கன்னு தெரியுமா? நீ என்ன ஜென்மம் யாருக்கு தெரியும்? என்ன நல்ல ஜென்மமா இருந்தா நம்ம நம்புவாங்க. நல்லா நடிக்கிற மூஞ்செல்லாம் பார்த்தனா வச்சுக்க, கியூல அப்படியே கியூல நிக்குங்க பொண்ணுங்கெல்லாம். இந்த மூஞ்ச பார்த்து முடியலடா என்னால. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆமாம்மா, அப்படியே உங்களை பேச்ச மாத்த. சரக்கே நீ போட்டு படுப்போ, நான் வண்டி ஓட கிளம்புறேன். ஆமா, இங்க இருந்து நவுந்து போயிட்டு அப்படியே நவுந்து போயிட்டு அங்க ஒரு கட்டிங் போடுவேன். எனக்கு மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வாடான்றான். அதே ரொம்ப நேரம் பேசி எனக்கு தலைவலியா வந்துடும் போல. வா போலாம், 2 பேரும் ஆட்டோல கிளம்புவோம். கிளம்பலான்றியா? ஏய் ஆட்டோ வேணாண்டா, பைக் எடுத்துக்கலாம்டா. வண்டியில எல்லாம் குடிக்க மாட்டேன் தெரியல. போனோம்மா, கால் வலிக்கும். இப்பவே உன்னை தேடி கண்டுபிடிச்சது கால் ஓர வலிக்குது. அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தெரியுமா? இல்ல இது சரிப்பட்டு வராது. என்ன கர்மம் அது? 2 நாளா உருளைக்கிழங்க சாப்பிட்டோம் பாரு, ஒன்னும் முல்ல. வீட்டுலதான் தொந்தரவு, ரோட்ல ஏன்டா அப்படி பண்ற? கர்மம் முடிச்ச. ஏய் நானா பண்றது? ஓட்டானா படா வருதுமா. உனக்கு வந்தா விட மாட்டியா நீ? எனக்கு வராது. யார் சொன்னது? அப்படியே இவரு மட்டும் விடாம அப்படியே அடிக்க வச்சுட்டு இருப்ப, வாய் வெளியே விட்டுருவியா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏய் காலையில ஏன்டா போய் தாவ இருக்கிற? போடா வாங்கிட்டு வா, போயிட்டு போட்டு வீட்டுல படுப்போம். நீ என்ன பண்ற எக்ஸ்ட்ரா? அதான்டா நம்ம இது ஆற்கால பிரியாணி 12 மணிக்கு போடுவாங்க, கரெக்டா இருக்கும். நீ சரக்கு வாங்கின. சரக்கு எத்தனை மணிக்கு போடுவாங்க? 12 மணிக்கு கடை திறப்பாங்க, அங்கேயும் பிரியாணி கிடக்கும். நீ ஒரு தந்தூரி ஒண்ணு வாங்கிக்கினேன், சரக்கு ஒரு ஃபுல் எடுத்துக்கோ. நான் ஜிபே பண்றேன். இப்போ பிள்ளைங்களை போட சொல்ல. பேருன்னே தெரியாது மாமா, சரக்கு பேர்லாம் நடிப்பணி. நீ எப்போ எப்படி நடிப்பு தெரியும்? சரக்கு பேர்லாம் சொல்லலாம், சரக்கு பேர்லாம் சொல்லலாம். பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு. ஏய் எனக்கே பத்து வாங்கி கொடுப்போம் நடிப்புண்டா. ஏன்னா சரக்கு மோந்து பரம்பரை குடிக்காரனா நானு. மோந்து பார்த்துட்டு குடிகாரன் நீ மூஞ்ச பார்த்துட்டு தெரியுது, எங்களுக்கு தான் தெரியாது தானே? எவ்வளவு பெரிய குடிகாரன் எங்களுக்கு தான் தெரியும். சரி ராஜ், இல்ல புகழாரா, புகழ்ச்சி மாமாவுக்கு பிடிக்காது. சரி மாமா, வா போவான். சரி நீ 2 வீலர் எடுத்துன்னு வா. வண்டிலாம் வேணாம், வண்டி எடுத்து விட்டு போற, லாக் பண்ணிட்டேங்க. வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு எல்லாம் போத்தவல, வாங்கி வீட்டுக்கு வந்துடுறா, வீட்டுல போட்டுக்கலாம். வெளிலாம் சிக்கன் சரக்கு தானே வேணும்பா? ஆமாடா. அப்ப என்ன பண்ற, எனக்கு கை கல்லாம் அமுச்சு விட. அமுச்சு விடுவியா? அமுச்சு விட மாட்டேன். அப்பதான் சரக்கு வைத்துன்னு வருவேன். கை கல்லாம் அமுச்சு விடு, அமுச்சு விடு. போதும் போ, போடா. டைம் அத்தை வேற வந்துடும்டா. 3 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வந்துச்சு. நான் கத்தோம் போ. பட்டு பயப்படுறேன். அவங்களுக்கு தான் பயப்படுவேன் நானு. எப்பவுமே அவங்களுக்கு தான் பயப்படுவேன். இல்ல மாமா, வித்தியாசமான ஆங்கிள் இருக்கிறேன். என்னடா இல்ல
சட்டை சரியில்லை, ம். ஒரு மார்க்கமாவும் இருக்குது. மூஞ்சி சரியில்லை, முகர சரியில்லை, ஏ பொழப்படா உங்களுக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன அதான் போய் வாங்கிட்டு வரே இல்லையாப்பா? எனக்கு இதெல்லாம் பத்தாது. இந்த நோட்டு எத்தனை சுத்தனா வச்சுக்கேன், காரி மூஞ்சிலாம் துப்பானுங்க எனக்கு. உன் மூஞ்சியே காய் துப்புற மாதிரி தான் இருக்குது. என் மூஞ்ச பார்த்தா காரி துப்புற மாதிரி இருக்குது. பின்ன என்ன அங்க பிரசவம் பண்ற மாதிரி இருக்குது? ஐயே பத்தியா இல்ல எப்படிங்கிறேன், தரமா இருக்கும் நல்லா. கம்பெனில ஏதோ பண்ணி சைக்கோவா மாறினுங்கிற. போயிட்டு வராதே. ஆமாம்மா, அவ்வளவுதானா? அவள் தான்டா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? ஏய் எனக்கு டயர்ட் ஆகி போச்சு, எனக்கு சரக்கு வேணாம் ஒண்ணு போடா. அது காசு அதிகம் குத்து சொல்றா, நான் போய் வண்டி எடுத்து ஓட்டுறேன். அந்த பார்த்தல நான் தான் பணக்காரன். 100 ரூபாய். ஏன்டா நான் கொடுத்து 200 ரூபாயே இந்த பாருமா அந்த பையன் எப்படி பண்றான். என்கிட்ட பிச்சை எடுக்கிறோமா இந்த பையன்? ஆட்டோ ஓடி சம்பாதிக்க இதே வேலை அந்த அக்கா கொடுத்து எதுவும் போச்சு. ஐடி கம்பெனி வேலை பாக்குறேன்ட்டு ரொம்ப போய் பேசி வச்சுன்னு. இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படித்தான் லட்சுமி நுழைவாங்க? சரி வா, வீட்டு வந்து சரி வா. நான் வரேன் போ. வரியா? போடா வரண்டா போடா. அப்படியே மலாந்துக்கு போற அப்படியே. ஏய் திரும்பி போ.